அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எந்த ஒரு நபரையுமே ஒரு புற தோற்றத்தை வச்சு அவங்கள நாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒருத்தன் ரொம்ப அழகாக இருக்கான் அப்படிங்கிறதுனால அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இந்த அழகு, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப மாயமான விஷயங்கள். இது நமக்குள்ள ஒரு மாயையை தோற்றுவிக்கும். இந்த மாயையில் எப்போ உட்பட்டோமோ அந்த நபரோட உண்மைத்தன்மை நம்மளுக்கு புரியாது. இப்படியே மாயையிலேயே நம்ம உழண்டுக்கிட்டே இருப்போம். நெவர் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புக்கு, அழகான ஒரு புக்கு இருக்கும், அருமையான கவர் இருக்கும், இப்போ ரொம்ப நம்மளை கவரக்கூடிய விதத்தில் அழகான ஒரு டாபிக் இருக்கும். நம்ம ஆசைப்பட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் திறந்து பார்த்தோம்னா உள்ள ஒன்றுமே இருக்காது, குப்பை. யாரோ ஒருத்தரோட குப்பையை அங்கே கொட்டி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வருத்தமாக போயிடும். இதே பாருங்கள், எதுவுமே இல்லாமல் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டாக இருக்கும். அந்த கவர் நம்மளை கவராது. அந்த புக்கோட அட்டை இருக்கு இல்லையா, அது நம்மளை கவராது, அப்படியே இருக்கும். என்ன புக்கு இது, என்னடான்னு சொல்லிட்டு ஒரு அரை மனசோட அந்த புக்கை வாங்கிட்டு போவோம். அந்த வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டாந்து அதை போட்டுருவோம். அதை திரும்பி கூட பார்க்க மாட்டோம், அது பாட்டு கிடக்கும். அதை படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே நம்மளுக்கு தோணாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ ஒரு நாள் உட்காந்துருக்கப்ப திடீர்னு அந்த புக்கை ஒரு பெரட்டுறப்ப ஒரு பேஜில் ஏதோ ஒன்று படிக்கிறப்ப நம்ம டக்குன்னு அந்த புக்கில் நம்ம ஊன்றிடுவோம். நம்ம மனசு நம்மள அன்னியில் அந்த புக்கு மேலே இழுத்துட்டு போயிடும். கடன்னு நான் நிறைய புக்கை பாதியிலேருந்து படிச்சுட்டு, ஒரு 2-3 சாப்டர் பாதியிலேருந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பத்துலேருந்து படித்த புக்கெல்லாம் இருக்குது. நான் அந்த புக்கெல்லாம் இது என்ன இருக்க போகுது, ஐயோ இவ்வளோ பெரிய புக்காக இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு அதை ஓரமாக வச்சுருந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதுமாரி எப்பயுமே ஒரு மனிதனோட ஒரு புற தோற்றத்தை வச்சு இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இதெல்லாம் இவன் செய்யக்கூடியவன், இதெல்லாம் இவன் செய்யக்கூடாதவன் சொல்லி நம்ம முடிவெடுக்கவே கூடாது. புற தோற்றத்தை தாண்டி ஒரு மனுஷன் தன்னுடைய கேரக்டர், அவனுடைய நல்லொழுக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அவன் எப்படி அடுத்தவங்கள்ட்ட அன்பா இருக்கிறான், அடுத்தவங்களுக்கு அவன் எப்படி உதவிகள் செய்கிறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணுமே ஒழிய, அவன் இப்படி இருக்கான், அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கான், அவன் நல்லா அழகாக இருக்கான், இவன் சரியாக தான் இருப்பான், இவன் சரியான நபராக தான் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாயையில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் சில சங்கடங்களில் சிக்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறதுல எந்த புண்ணியமுமே கிடையாது. நிறைய நேரத்தில் இந்த மாயையான விஷயங்கள், நிறைய பொய்கள் எல்லாமே கலந்து எப்போ ஒரு பூச்சி ஒரு சாயம் பூசப்படுதோ அப்போ அந்த இடத்துல உண்மைத்தன்மை மறைக்கப்பட்டு வேற ஒரு விஷயங்கள், ஒரு முலாம் பூசப்பட்டிருக்கும், ஒரு சாயம் பூசப்பட்டிருக்கும். அந்த சாயத்தை நம்ம உண்மைன்னு நம்பினோம்னா நம்மளுடைய வாழ்க்கை தான் கஷ்டப்படணும். அந்த சாயத்தை தாண்டி அந்த மனிதனோட ரியாலிட்டி, அந்த உண்மைத்தன்மைன்னு ஒன்று இருக்கும். அந்த உண்மைத்தன்மை எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி ஒருத்தரோட பழகிறது தான் சிறந்த ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சிறந்த ஒரு நட்பையும் சிறந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வட்டாரத்தையும் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். நெவர் ஜட்ஜ் எ பர்சன் பை ஹிஸ் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், நெவர் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.